to 2 Samuel chapter 3 and read verses 33 and 34. இரண்டாம் சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 33ஆம் 34ஆம் வசனங்களை வாசிப்போம். ராஜா அப்னேருக்காக புலம்பி, மதிக்கெட்டவன் சாகிறது போல அப்னேர் செத்து போனானோ, உன் கைகள் கட்டப்படவும் இல்லை, உன் கால்களில் விலங்கு போடப்படவும் இல்லை, துஷ்டர் கையில் மடிகிறது போல மடிந்தாயே என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் பின்னும் அதிகமாய் அவனுக்காக அழுதார்கள். பொழுது இன்னும் இருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் வந்து அப்பம் புசியும் என்று தாவீதுக்கு சொன்ன போது, தாவீது, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே நான் அப்பத்தை ஆகிலும் வேற எதையாகிலும் ருசி பார்த்தால் தேவன் எனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்று ஆணையிட்டு சொன்னான். That the Lord might speak to us through these words. Let's praise God. தேவன் இந்த வார்த்தைகள் மூலமாக நம்மோடு பேசும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise you, we praise you, we praise you. Now I'll tell you this story in brief. நான் இந்த கதையை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லுகிறேன். Many of you may know it, some of you may not know it. அநேகர் இதை தெரிந்திருக்கும், சிலருக்கு தெரியாமலும் இருக்கும். And now after Saul died, சவுல் மரித்த பின்பு the country was temporarily divided into two parts. அவர்களுடைய நாடு தற்காலிகமாக இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. One group of people followed after David. ஒரு கூட்டம் ஜனங்கள் தாவீதை பின்பற்றி சென்றார்கள். So David ruled over a small group of people. தாவீது ஒரு சிறிய கூட்டம் ஜனங்கள் மீது ஆளுகை செய்து கொண்டிருந்தார். But another group of people followed after Saul's family. ஆனால் வேறொரு கூட்டம் ஜனங்கள் சவுலுடைய குடும்பத்தாரை பின்பற்றி சென்றார்கள். Saul had a son called Ishbosheth. சவுலுக்கு இஸ்போசேத் என்றதான ஒரு மகன் இருந்தான். And he ruled the rest of Israel for a short period. அவன் ஒரு குறுகிய காலத்திற்கு இஸ்ரவேலின் மீதியானவரை அவன் ஆண்டு கொண்டு வந்தான். Both had mighty men on either side. இருவருக்கும் இரு பக்கத்திலும் வல்லமை உள்ள யுத்த வீரர்கள் இருந்தார்கள். In Saul's faction there was a mighty man called Abner. சவுலுடைய பக்கத்தில் அப்னேர் என்றதான ஒரு வல்லமை உள்ள யுத்த வீரன் இருந்தான். And in David's side there were three brothers who were very mighty men. They were Joab, Abishai and Asahel. யோவாப், அபிஷாய், அசகேல் என்றதான மூன்று தாவீதினுடைய சகோதரர்கள் தாவீதினுடைய குடும்பத்தினருடைய பக்கத்தில் அந்த ராஜ்யத்தில் அவர்கள் இருந்தார்கள். They were mighty men on that side. அவர்களும் அப்பக்கத்தில் உள்ள வல்லமை உள்ளவர்கள். So what happened one day, there was a battle between Abner and his people and Joab and his people. அப்னேரும் அவனுடைய கூட்டத்தை சேர்ந்தவர்களும் யோவாபும் அவனுடைய கூட்டத்தவரும் சேர்ந்தவர்களுக்கும் மத்தியில் ஒரு நாள் ஒரு யுத்தம் உண்டாயிற்று. Between Saul's army and David's army. இல்லாவிட்டால் சவுலினுடைய சேனைக்கும் தாவீதினுடைய சேனைக்கும் மத்தியில் ஒரு யுத்தம் உண்டாயிற்று. Saul's army was defeated. சவுலினுடைய சேனை தோற்கடிக்கப்பட்டது. Abner was running away. அப்னேரோ தப்பி ஓடிக்கொண்டிருந்தான். At that time one of the three brothers Asahel started chasing Abner. அந்த நேரத்தில் மூன்று சகோதரர்கள் ஒருவராகிய அசகே அங்கே அப்னேரை துரத்த ஆரம்பித்தான். And Abner said, stop chasing me, you go away from here, don't force me to kill you. அப்பொழுது அப்னேர் இப்படியாக சொல்கிறான், நீ என்னை துரத்துவதை விட்டுவிடு, நான் உன்னை கண்டிப்பாக கொல்லபடியாக நீ செய்யாதே என்று சொல்கிறான். And but the Asahel did not listen. ஆனால் அசகேலோ அதற்கு செவி கொடாமல் போனான். He continued chasing. அவன் தொடர்ந்து அவனை துரத்த ஆரம்பித்தான். Abner said, now if I kill you, how can I face your brother after this, your brother Joab? இப்பொழுது அப்னேர் இப்படியாக சொல்கிறான், இப்பொழுது நான் ஒருவேளை உன்னை கொன்று விடுவேன் என்றால் உன்னுடைய சகோதரனாகிய யோவாபை நான் எப்படி போய் பார்ப்பேன் என்று கேட்கிறான். அவருடைய முகத்தை எப்படி பார்ப்பேன் என்று கேட்கிறான். Because your brother will become my enemy if I kill you, so stop chasing me, don't force me to kill you. ஏனென்றால் இப்பொழுது நான் உன்னை கொன்று விடுவேன் என்றால் உன்னுடைய சகோதரன் என்னுடைய சத்ருவாக மாறிவிடுவான், அதனால் நீ என்னை துரத்தி வராதே என்று சொல்கிறான். But Asahel did not listen. ஆனால் அசகேலோ செவி கொடுக்காமல் போனான். So Abner took the spear and with the back part of the spear killed Asahel. அப்னேர் ஒரு ஈட்டியை எடுத்து அதனுடைய பின்பக்கத்தின் மூலமாக அசகேலை கொன்று போட்டான். After that a time came when Abner became angry with Ishbosheth or Saul's son. அதன் பின்பு ஒரு நேரம் வந்தபோது அப்னேர் சவுலுடைய மகனாகிய இஸ்போசேத்திடம் கோபம் அடைந்தான். Because Ishbosheth found fault with Abner. ஏனென்றால் இஸ்போசேத் அவன் அப்னேரிடம் தவறை கண்டுபிடித்தான். So Abner said, I am going to join David's side.
அதனால் அப்னேர் இப்படியாக சொல்லிவிட்டான், நான் தாவீதினுடைய பக்கமாக சேர்ந்து கொள்ள போகிறேன். Abner and few of his people went and visited David and came back. அப்னேரும் அவனுடைய சில ஆட்களும் சென்று தாவீதை சென்று சந்தித்து விட்டு திரும்ப வந்தார்கள். After coming back, Joab and his army went to meet David. அவர்கள் திரும்ப வந்த பின்பு யோவாபும் அவனுடைய கூட்டமும் சேர்ந்து தாவீதை சந்திக்க போனார்கள். And Joab asked came to know that Abner had come and visited David and gone. இதற்கு முன்பாக அப்னேர் வந்து தாவீதை பார்த்துவிட்டு போயிருக்கிறான் என்று யோவாபுக்கு தெரிய வந்தது. And Joab got very angry. யோவாப் அதிக கோபம் அடைந்தான். And asked David, what have you been doing? தாவீதிடம் கேட்டான், நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் என்று. You allowed Abner to come into this place? இந்த இடத்தில் அப்னேர் வந்து போக நீ அனுமதித்தாயா? Do you know why he is coming? அவன் ஏன் இங்கே வருகிறான் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டான். He is coming to spy on you. அவன் வந்து உன்னை இங்கே வேவு பார்க்கும்படியாக தான் வருகிறான் என்றான். He is coming to find out where you are going and where you are coming. நீ எங்கே போகிறாய் எங்கே வருகிறாய் என்று எல்லாம் பார்க்கும்படியாக தான் அவன் வந்து போயிருக்கிறான் என்றான். And when David was not watching, தாவீது இவற்றை when David was not observing, தாவீது இவற்றை கவனிக்காமல் இருந்தபோது Joab went slowly ran after Abner. யோவாப் மெதுவாக அப்னேரை துரத்தி கொண்டு சென்றான். And found Abner. அப்னேரை கண்டுபிடித்தான். And called him. அவனை அழைத்தான். Said, come here, I want to tell you a secret. இங்கே வா, நான் உன்னிடம் ஒரு ரகசியம் சொல்ல வேண்டும் என்றான். And went close to his ear to tell him a secret. அவனுடைய காதுகளின் அருகில் சென்று அவனுக்கு ரகசியம் சொல்ல சென்றான். As he was telling the secret, Joab took a knife and killed Abner. அப்படியாக ரகசியத்தை சொல்லிக் கொண்டே இருக்கும்போது யோவாப் தன்னுடைய கத்தியை எடுத்து அப்னேரை கொன்று போட்டான். And that was the time that these words were uttered by David. அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் தான் தாவீது இந்த வார்த்தைகளை உரைக்கிறார். Abner died as a fool. அப்னேர் ஒரு புத்தியீனனை போல் மதிகேடனை போல் செத்து போகிறான். Your hands were not tied. உன்னுடைய கைகள் கட்டப்படவில்லை. Your feet were not put into fetters. உன்னுடைய கால்கள் அது சங்கிலிக்குள்ளாக வைக்கப்படவில்லை. Why Abner? Why did you have to die like this, like a fool? ஏன் அப்னேர் நீ ஏன் இப்படி ஒரு மதியனை போல மரிக்க வேண்டும்? We have some spiritual lessons to learn. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள சில ஆவிக்குரிய பாடங்கள் நமக்கு உண்டு. You and I have to face death sometime or the other. நீங்களும் நானும் ஏதாவது ஒரு நாளில் மரணத்தை சந்திக்க தான் வேண்டும். The question is, are we going to die a fool's death when we die? கேள்வி என்னவென்றால், நாம் மரிக்கும் பொழுது ஒரு புத்தியீனனை போல் மதிகேடனை போல் மரிக்க போகிறோமா? Amongst the youth, we once conducted a program. வாலிபர்களின் மத்தியிலே ஒரு முறை இப்படியாக ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தினோம். The title of the program is 60 days to live. அந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பு என்னவென்றால், நீங்கள் ஜீவிப்பதற்கு இன்னும் 60 நாட்கள் மட்டுமே. So what are you going to do in these 60 days? இந்த 60 நாட்கள் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும் என்றால், அந்த 60 நாட்களில் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? How are you going to realign your life? உங்களுடைய ஜீவிதத்தை எப்படி நீங்கள் மறுபடியுமாக மாற்றிக் கொள்ள போகிறீர்கள்? What all are you going to stop doing? நீங்கள் எவற்றையெல்லாம் நீங்கள் செய்கிறதை நிறுத்திவிட போகிறீர்கள்? What all are you going to start doing? நீங்கள் எவற்றையெல்லாம் செய்ய ஆரம்பிக்க போகிறீர்கள்? What all are you going to continue doing? எவற்றையெல்லாம் செய்து கொண்டிருப்பதை தொடர்ந்து செய்ய போகிறீர்கள்? So, given a deadline or a date of their death, how are they going to relive their lives? அவர்களுடைய மரணம் இன்றுதான் என்று ஒரு நாள் குறிக்கப்பட்ட போது அவர்களுடைய ஜீவிதத்தை எப்படி மாற்றி அமைக்க போகிறார்கள் என்று கேட்கப்பட்டது. We see what they do will be a total change from what they are living now. அவர்கள் அப்படி செய்ய போகிறதான காரியம், அப்பொழுது செய்ய போகிறதான காரியம் என்னவென்றால், இப்பொழுது அவர்கள் செய்து கொண்டிருக்கிறதான காரியத்திலிருந்து ஒரு பெரிய மாற்றமான காரியத்தை செய்ய போகிறார்கள். So why are they living carelessly now? ஏன் இப்பொழுது அவர்கள் கவலையினமாக ஜீவிக்கிறார்கள்? Because we don't think of our last day. ஏனென்றால் நம்முடைய கடைசி நாட்களை பற்றி நாம் யோசித்து பார்ப்பதில்லை. Beloved, we all have a last day to live in this world. அருமையானவர்களே, நாம் எல்லோருக்கும் இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்கக்கூடிய கடைசி நாள் ஒன்று உண்டு. Either the coming of the Lord or our death. அது கர்த்தருடைய வருகையாக இருக்கும், இல்லாவிட்டால் நம்முடைய மரணத்தின் நாளாக இருக்கும். And both dates are not specified. இரண்டு நாட்களுமே என்று குறிப்பிடப்படவில்லை. Both are hidden from us. இரண்டு நாட்களுமே நம்மிடமிருந்து மறைக்கப்பட்டிருக்கிறது. I can die after this meeting or 10 years later. இந்த கூட்டம் முடிந்தவுடன் இல்லாவிட்டால் 10 வருடம் கழித்தோ நான் மரிக்கலாம். Jesus can come tonight or after 5 years. இன்று இரவோ இல்லாவிட்டால் 5 வருடம் கழித்தோ இயேசு வரலாம். So we have always to be ready. அதனால் எப்பொழுதும் நாம் ஆயத்தமாகவே இருக்க வேண்டும். And this should not be the lamentation over us when in our last day
did this person die like a fool? நம்முடைய கடைசி நாட்களில் இந்த மனிதன் மதிகேடனை போல் மரித்தானே என்று நம்மேல் பாடப்படுகிற ஒரு புலம்பலின் பாடலாக இது இருக்க கூடாது. One day in a particular faith home, ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட விசுவாச வீட்டிலே two small boys fell ill one after the other, two different families. இரண்டு சிறு பையன்கள் வேறு இரண்டு குடும்பங்களில் இருந்து ஒருவர் தொடர்ச்சியாக வியாதிப்பட்டார்கள். So both fell ill one after the other, both dangerous sicknesses. இரண்டு பேரும் வேறு வேறு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து ஒருவராக பயங்கரமான ஒரு வியாதியில் அகப்பட்டார்கள். And one boy family, they stood for divine healing. ஒரு குடும்பத்தை சேர்ந்ததான அந்த அவர்களுடைய மகன் அவர்கள் தெய்வீக சுகத்திற்காக நின்றார்கள். In 1 week he died. ஒரு நாளில் அவன் மரித்து போனான். In 1 week, ஒரு வாரத்தில். The next boy fell ill. Both were about 15 years of age. இருவரும் ஒரு 15 வயது உடையவர்களாக இருப்பார்கள். அடுத்த வாரத்தில் அடுத்த பையன் அவனும் வியாதிப்பட்டான். He was admitted to hospital. அவன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டான். He survived. அவன் பிழைத்துக் கொண்டான். He is still alive today. இன்றும் அவன் ஜீவித்துக் கொண்டிருக்கிறான். The first boy died like a fool, isn't it? முதலாவது மரித்ததான அந்த பையன் ஒரு மதிகேடனை போல் மரித்து விட்டான், அப்படிதானே? If he could have taken medicine, he could have lived longer, he could have lived today, isn't it? ஒருவேளை அவன் மருந்து எடுத்திருந்தால் இன்னும் அதிக நாட்கள் ஜீவித்திருக்கலாம், இன்றும் ஜீவனோடு இருந்திருக்கலாம், இல்லையா? The parents were fools. பெற்றோர்கள் மதியினர்கள். Or were they fools? இல்லாவிட்டால் அவர்கள் மதியினர்களாய் இருந்து விட்டார்களா? We shall come to that later. அதை நாம் பின்பு பார்ப்போம். But why was Abner a fool? ஆனால் இந்த அப்னேர் இவன் ஏன் ஒரு மதிகேடனாய் இருந்தான்? Why was Abner called a fool? ஏன் அப்னேர் மதிகேடன் என்று அழைக்கப்பட்டான்? One thing, he himself said, Asahel, if I kill you, Joab will become my enemy. ஏனென்றால் ஒரு காரியம் அவனே சொல்கிறான், அசகேரே நான் உன்னை கொன்று விடுவேன் என்றால் யோவாப் என்னுடைய சத்ருவாக மாறிவிடுவான். And Asahel died. அசகேல் மரித்து விட்டான். So Abner knew clearly Joab is my enemy from today onwards. இன்றையிலிருந்து யோவாப் என்னுடைய சத்ரு என்பதை அப்னேர் தெளிவாக அன்றே அறிந்து கொண்டான். But when Abner called him, when Joab called him, யோவாப் அன்று அப்னேரை அழைத்தபோது, didn't he realize my enemy is calling me? என் சத்ரு என்னை அழைக்கிறானே என்பதை அவன் உணராமல் இருந்தானா? And he should have stayed away. அப்படி இருக்கையில் அவனை விட்டு விலகி இருந்திருக்க வேண்டுமே. But he went close. அவன் அருகில் சென்றான். He listened to Joab's whispers. யோவாப் அவனுடைய காதுகளில் முணுமுணுத்ததை கேட்டான். And died. மரித்து போனான். That's why David said, what a fool. அதனால்தான் தாவீது இப்படியாக கேட்கிறான், என்ன ஒரு மதியினன் இவன் என்று கேட்கிறான். Why did you do this? ஏன் நீ இதை செய்தாய்? Beloved children of God, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, we also have a last day. நமக்கும் ஒரு கடைசி நாள் உண்டு. And if we are not careful, we will also die like fools. நாமும் கவனமாக இல்லாவிட்டால் நாமும் மதிகேடர்களைப் போல் மரித்து போவோம். Do you know there is a case going on in heaven? பரலோகத்திலே ஒரு வழக்கு தொடரப்படுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? It is mentioned in the Bible. அது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. Turn to Isaiah chapter 33. ஏசாயா 33ஆம் அதிகாரம் and verse 8. 34:8, sorry. 34ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மைக்கில் படிங்க. படிங்க. அது கர்த்தர் பழிவாங்கும் நாள், சீயோனுடைய வழக்கு நிமித்தம் பதிலளிக்கும் வருஷம். Sionin வழக்கு. In English it says controversy, in Tamil it says case. So there's a case going on in Zion. சியோனிலே ஒரு வழக்கு தொடரப்படுகிறது. What is that case? அந்த வழக்கு என்ன? There is a court in heaven. பரலோகத்திலே ஒரு நீதிமன்றம் உண்டு. The father is the judge. பிதா அங்கே நியாயாதிபதியாக நீதிபதியாக இருக்கிறார். What is the case? இந்த வழக்கு என்ன? You know, the devil wanted Zion. பிசாசுக்கு சியோன் தேவைப்பட்டது, அவன் அதை விரும்பினான். And when he saw Zion, it was so beautiful that he desired. சியோனை அவன் பார்த்தபோது அது அவ்வளவு அழகாக இருந்தபடியால் அதை அவன் வாஞ்சித்தான். And when he realized it's for someone else, he said, no, I must have it, and try to grab it. அது வேற யாருக்கோ ஆயத்த பண்ணப்பட்ட இடம் என்று அறிந்தவுடன் இல்லை எப்படியாவது இதை நான் பிடித்து விட வேண்டும் என்று முயன்றான்.
And he tried to grab it. அதை பிடிக்க முயன்றான். And fell and became a fallen angel. விழுந்து போனான். விழுந்து போன தூதனாக மாறினான். So from that day onwards, the devil has filed a case against those who are going to go to that place. அந்த நாள் முதற்கொண்டு அந்த இடத்திற்கு போகிறதான அவர்களுக்கு விரோதமாக பிசாசு ஒரு வழக்கை விடுத்திருக்கிறான். So he is by all means trying to prevent this group of people from reaching that place. இந்த கூட்டம் ஜனங்கள் அந்த இடத்தை போக முடியாதபடி எல்லா விதத்திலும் அவர்களை தடை செய்யும்படியாக இவன் முயற்சித்துக் கொண்டே இருக்கிறான். So the devil has filed that case not against the people of this world, but against you and me. இந்த உலகத்தினுடைய ஜனங்களுக்கு விரோதமாக அல்ல, ஆனால் உங்களுக்கு விரோதமாகவும் எனக்கு விரோதமாகவும் பிசாசு இந்த வழக்கை அவன் தொடருகிறான். So there are two parties. இரண்டு குழுக்கள் இருக்கிறார்கள். The devil and his angels. பிசாசும் அவன் தூதர்களும். The people of God. தேவனுடைய ஜனங்களும். So these are the two parties. இவர்கள் தான் இரு குழுக்கள். The case is Zion. வழக்கு சீயோன். The devil says, I did not get Zion, these people should not get Zion. பிசாசு இப்படியாக சொல்கிறான், எனக்கு இந்த சீயோன் கிடைக்கவில்லை, இந்த ஜனங்களுக்கும் இந்த சீயோன் கிடைக்க கூடாது. The father is the judge. பிதா அங்கே நீதிபதியாக விற்றிருக்கிறார். And on the devil's side there is a lawyer. பிசாசினுடைய பக்கத்தில் ஒரு வழக்கறிஞர் இருக்கிறார். The devil himself. பிசாசு தான் அது. He is called the accuser of the brethren. சகோதரர்களை குற்றப்படுத்துகிறவன் அவன் என்று அழைக்கப்படுகிறான். On the people of God's side there is a lawyer. தேவனுடைய ஜனங்களுடைய பக்கத்தில் ஒரு வழக்கறிஞர் இருக்கிறார். He is Jesus. அவர் இயேசு. He is called intercessor. அவர் பரிந்து பேசுகிறவர் என்று அழைக்கப்படுகிறார். And there is a criminal. அங்கே ஒரு குற்றவாளியும் நிறுத்தப்படுகிறார். Who is the criminal? யார் அந்த குற்றவாளி? Can anyone say? யாராவது சொல்ல முடியுமா? Judge is there, father. நீதிபதியாக பிதா வீற்றிருக்கிறார். Two lawyers are there. இரண்டு வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். Devil, the opposing lawyer, and Jesus, the lawyer on our side. எதிர்க்கிறதான வழக்கறிஞராக பிசாசு இருக்கிறான். இயேசு நம் பக்கத்தில் வழக்கறிஞராக இருக்கிறார். And there is a criminal. அங்கே ஒரு குற்றவாளியும் நிறுத்தப்படுகிறார். Who is the criminal? அந்த குற்றவாளி யார்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். Who is the criminal? யார் அந்த குற்றவாளி? Yes. We are the criminals. நாம் தான் அந்த குற்றவாளிகள். We are the accused. நாம் தான் குற்றம் சாட்டப்பட்டவர்கள். It would be better to say I am the criminal. நான் தான் அந்த குற்றவாளி என்று சொல்வது சிறந்த விதமாக இருக்கும். If each one of us would say I am the criminal, it would be apt. ஒவ்வொருவரும் நான் தான் அந்த குற்றவாளி என்று சொல்வோம் என்றால் அது இன்னும் சரியாக இருக்கும். So every day, even today, when we sleep, when we are awake, all the time the case is going on against us. ஒவ்வொரு நாளும் இன்றும் நாம் தூங்கிக் கொண்டிருந்தாலும் நாம் விழித்துக் கொண்டிருந்தாலும் நமக்கு விரோதமாக பரலோகத்தில் அந்த வழக்கு தொடரப்படுகிறது. And because of the number of mistakes we make, the number of wrongs we do, we are all the time accused. நாம் அதிக முறை நாம் தவறு செய்து கொண்டே இருக்கிறதனால் இப்படியாக நாம் அதிக முறை தொடர்ச்சியாக நாம் குற்றம் சாட்டப்பட்டு கொண்டே இருக்கிறோம். At this point of time, இந்த நேரத்தில் we must consider the role of the devil. பிசாசினுடைய அவன் செய்கிற பகுதியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். He plays a triple role. அவன் ஒரு மூன்று விதமான பகுதிகளை அவனே செய்கிறான். You look at Joab. யோவாபை பாருங்கள். He played a triple role in this story. இந்த கதையில் அவன் மூன்று செயல்களை அவனே செய்கிறான். First of all, when he went to David, he said, you have done a foolish thing in letting Abner go. அவன் தாவீதிடம் போன போது அப்னேரை இங்கிருந்து போக விட்டதில் புத்தீனமாய் நடந்து கொண்டாய் என்று தாவீதை பார்த்து சொல்கிறான். Abner has come to spy on the land. அப்னேர் இங்கே வந்து தேசத்தை வேவு பார்க்கும்படியாக தான் வந்திருக்கிறான் என்று சொன்னான். When Joab goes to David, he plays the role of legal advisor. யோவாப் தாவீதிடம் சென்றபோது சட்டபூர்வமான விதத்தில் அவனுக்கு புத்தி சொல்கிறவனாக அங்கே அந்த செயலை நிறைவேற்றுகிறான். He appears to be a very righteous man. மிகவும் ஒரு நீதிமான் என்றதான விதத்தில் அவனை காண்பித்துக் கொள்கிறான். And he says, no, Abner should not be allowed to go away. அப்னேரே இங்கிருந்து நீங்கள் போக விட்டிருக்க கூடாது என்று சொல்கிறான். That's one role. அது ஒரு செயல். But when he goes to Abner, ஆனால் அப்னேரிடம் அவன் போனபோது, come near, I want to tell you a secret. இங்கே வா, நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன் என்கிறான். And plays the role of a friend. ஒரு நண்பனை போல் ஒரு செயலை அங்கே செய்கிறான். So two roles. One, he plays the role of a very righteous legal advisor. ஒரு நீதிமானான சட்டபூர்வமான புத்தி சொல்லிக் கொடுப்பதை போல் ஒரு பாத்திரத்தை அங்கே செய்கிறான். That's when he goes to David.
அங்கே தாவீதிடம் போனபோது அப்படி நடந்து கொள்கிறான். But when he went to Abner, he plays the role of a friend. ஆனால் அப்னேரிடம் சென்றபோது ஒரு நண்பனை போல் நடந்து கொள்கிறான். Come here, I want to tell you a secret. இங்கே வா, நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன் என்கிறான். But in himself, actually in reality, vengeance was in his heart. ஆனால் அவனுக்குள்ளாக உண்மையில் அவனுடைய இருதயத்தில் பழி வாங்கும் எண்ணம் இருந்தது. So 3 roles in one. 3 பாத்திரங்கள் அவனே நிறைவேற்றுகிறான். The devil is the same. பிசாசும் அப்படிதான் செய்கிறான். When he goes to God, he pretends to be a very righteous person, a law keeper. அவன் தேவனிடம் போகும்போது மிகவும் ஒரு நீதிமானை போல், சட்டத்தை காப்பவனை போல் நடந்து கொள்கிறான். But he is actually the center of the mystery of iniquity or lawlessness. ஆனால் உண்மையில் அக்கிரமம் இல்லாவிட்டால் நியாயம் இல்லாத காரியத்தினுடைய மையம் அவனாக தான் இருக்கிறான். He is the author of all injustice and all transgression of every law. ஒவ்வொரு நியாய பிரமாணத்தினுடைய மீறுதல்கள், அநீதியினுடைய தலைவனாக அவன் காணப்படுகிறான். But when he goes to God, he tries to accuse people through the law. ஆனால் தேவனிடம் போகும்போது இந்த நியாயத்தை வைத்தே தேவனுடைய ஜனங்களை குற்றப்படுத்த முயலுகிறார். Oh God, you see that child of yours? தேவனே, உம்முடைய அந்த பிள்ளையை பாரும். He is supposed to be in the meeting at this time. See where he is gone. இந்த நேரத்தில் அவன் கூட்டத்தில் தான் இருக்க வேண்டும். ஆனால் இப்போது அவன் எங்கே போயிருக்கிறான் பாரும். Oh God, you have said that he has made a resolution, a covenant with you. Now see, he has transgressed the covenant. ஆண்டவரே, நீர் இப்படியாக சொன்னீர், அந்த உம்முடைய மகன் என்னோடு ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறான் என்று நீர் சொன்னீர். ஆனால் இப்போது அவன் அதை மீறி விட்டான் பாரும் என்கிறார். So by law he has to be punished. அதனால் இந்த நியாயத்தின்படி அவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்கிறார். What are you going to do now? இப்போது நீர் என்ன செய்ய போகிறீர்? That's when Jesus comes. அப்பொழுதுதான் இயேசு அங்கே வருகிறார். He says, Father, forgive them, for they know not what they do. பிதாவே, அவர்களுக்கு மன்னியும், அவர்கள் செய்கிறது என்னவென்று அறியாதிருக்கிறார்கள் என்கிறார். I shed blood for them. நான் அவர்களுக்காக என்னுடைய இரத்தத்தை சிந்தினேன். Give them one more chance, Lord. அவர்களுக்கு இன்னும் ஒரு தருணம் தாரும் ஆண்டவரே. We are making mistake after mistake, wrong after wrong, sin after sin, not realizing there's someone begging for our mercy. நமக்கு இரக்கம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அங்கே ஒருவர் கெஞ்சிக் கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து நாம் பாவத்தின் மீது பாவம், தவறின் மீது தவறு செய்து கொண்டே இருக்கிறோம். And we are making mistake after mistake, wrong after wrong, sin after sin, not realizing there is one there constantly pointing a finger at us to punish us. நம்மை தண்டித்து விடாதபடி அங்கே நம்மை தண்டிக்கும்படியாக ஒருவன் தொடர்ச்சியாக கையை காட்டி அங்கே நம்மை குற்றம் சொல்லிக் கொண்டே இருக்கிறான் என்பதை உணராமல் தவறின் மீது தவறு, பாவத்தின் மீது பாவம் செய்து கொண்டே இருக்கிறோம். Every day it is going on. ஒவ்வொரு நாளும் அது நடக்கின்றது. So when the devil goes to God, he appears to be a very legal, righteous person quoting the law. பிசாசு தேவனண்டையில் போகும்போது அவன் ஒரு நீதிமானை போல் நடந்து கொண்டு நியாயத்தை பேசிக் கொண்டு இருக்கிறான். But when he comes to us, ஆனால் அவன் நம்மிடம் வரும்போதோ he comes as a friend. ஒரு நண்பனை போல், சிநேகிதனை போல் வருகிறான். He comes not with 2 horns and a tail. ஒரு 2 கொம்புகளோடு ஒரு வாளோடு அவன் நம்மிடம் வருவதல்ல. He comes well dressed, மிகவும் acceptable manner. மிகவும் நன்றான முறையில் உடை அணிந்து நாம் ஏற்றுக்கொள்ள விதத்தில், அந்த விதத்தில் வருகிறார். But in his heart, in actuality, in reality, there is vengeance. ஆனால் உண்மையில் அவனுடைய இருதயத்தில் பழி வாங்குகிறதான எண்ணம் நிரம்பியவனாக வருகிறான். Job went to Asahel, Abner as a friend. யோவாப் அப்னேரை பார்த்து ஒரு நண்பனை போல் அவன் அண்டையில் செல்கிறான். Come here, I want to tell you a secret. நீ இங்கே என் அருகில் வா, நான் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் என்கிறான். There was a knife in his hand. ஆனாலோ அவனுடைய கரத்தில் ஒரு கத்தியை வைத்துக் கொண்டிருந்தான். Abner did not see the knife in Joab's hand. யோவாபினுடைய கரத்தில் இருந்ததான அந்த கத்தியை அப்னேர் காணவில்லை. But that knife was hidden, it was not meant to be seen. ஆனால் அந்த கத்தியை அவன் மறைத்து வைத்திருந்தான், பார்க்கக்கூடிய விதத்தில் அவன் வைத்திருக்கவில்லை. Come here, I want to tell you a secret. இங்கே வா, நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன் என்றான். And while the secret was being told, as a friend speaks to a friend, death struck Abner. அந்த ரகசியத்தை சொல்லும்போது ஒரு நண்பன் ஒரு நண்பரிடம் பேசுவதை போல் பேசி அங்கே அந்த நேரத்தில் அப்னேரை மரணம் சந்தித்தது. Today the devil comes to us like a friend. இன்று பிசாசு நம் பக்கமாக ஒரு நண்பனை போல் வருகிறான். We must realize in every sin
there is a knife hidden. ஒவ்வொரு பாவத்திலும் ஒரு கத்தி மறைந்து இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். In every pleasure found in this world there is a knife hidden. இந்த உலகத்தில் தென்படுகிறதான ஒவ்வொரு இன்பத்திலும் ஒரு கத்தி மறைந்து இருக்கிறது. So he will come to us as a friend. Why don't you try this? ஒரு நண்பனை போல் அவன் நம்மிடம் வருகிறான். நீ ஏன் இதை முயற்சி செய்து பார்க்க கூடாது? I told you he won't come with two horns and a tail. He won't come directly. அவன் இரண்டு கொம்புகளோடு ஒரு வாளோடு நேரடியாக உங்களிடம் வரமாட்டான் என்று நான் சொன்னேன். He will come through the newspaper. அவன் செய்தித்தாள்கள் மூலமாக உங்களிடம் வருவான். He will come through our friends. நம்முடைய நண்பர்கள் மூலமாக உங்களிடம் வருவான். He will come in so many hidden, in such a hidden manner, offering pleasure, what appeals to our senses. நம்முடைய உணவுகளுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் அவன் இன்பங்களோடு மறைவான விதத்தில் நம்மிடம் வருகிறான். But sad, we don't see the knife hidden in that sin. ஆனால் அந்த பாவத்தில் மறைந்திருக்கிறதான கத்தியை நம்மால் பார்க்க முடியவில்லை என்பது துக்கமான காரியம். The television doesn't have two hands and a tail. It's so acceptable. That's why we see it. We don't see a knife hidden there. ஒரு தொலைக்காட்சி பெட்டிக்கு இரண்டு கொம்புகளோ ஒரு வாளோ இல்லை. அது மிகவும் ஒரு இன்பமான விதத்தில் நமக்கு தென்படுகிறது. அதில் மறைந்திருக்கிறதான கத்தியை நம்மால் பார்க்க முடியவில்லை. These days in some of the ads we see the devil behind the television, but still we want it. இந்த நாட்களில் சில விளம்பரங்களுக்கு பின்பாக அந்த தொலைக்காட்சியின் பெட்டிக்கு பின்பாக பிசாசையும் காண்பிக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் நாம் உணராமல் அதை இன்னும் வேண்டும் என்று விரும்புகிறோம். You know something about the television? தொலைக்காட்சியை பற்றி உங்களுக்கு ஒன்று தெரியுமா? It can be compared with the fruit of the tree of the knowledge of good and evil. நன்மை தீமை அறியத்தக்க கனியோடு அது ஒப்பிடப்படலாம். One thing, in the fruit of the tree of the knowledge of good and evil, there is good and evil. நன்மை தீமை அறியத்தக்கதான அந்த கனியில் அதில் நன்மை உண்டு தீமையும் உண்டு. You look at the television, there is good and evil. தொலைக்காட்சியை பாருங்கள், அதில் நன்மை உண்டு தீமையும் உண்டு. But there are more common things between the two. Between the TV and the fruit, there are more things in common. ஆனால் இவை இரண்டுக்கும் மத்தியில், அந்த தொலைக்காட்சி பெட்டிக்கும் அந்த நன்மை தீமை அறியத்தக்கதான கனிக்கும் மத்தியில் இரண்டு பொதுவான சில காரியங்கள் உண்டு. இரண்டு இல்ல மூன்று காரியங்கள். You see the property of the fruit of the tree of this forbidden fruit. இந்த தடை செய்யப்பட்டதான விலக்கப்பட்ட கனி, விலக்கப்பட்டதான இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியினுடைய தன்மையை பாருங்கள். You turn to Genesis chapter 3 verse 6. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும். புசிப்புக்கு நல்லதும் first point. இரண்டாவது பார்வைக்கு இன்பமும். மூன்றாவது புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு. So here we see 3 points about this fruit. இந்த கனியை பற்றி நாம் இங்கே மூன்று காரியங்களை பார்க்கிறோம். First, it is good for food. அது புசிப்பதற்கு நல்லதுமாய் இருந்தது. TV also is good for food. தொலைக்காட்சியும் அது புசிப்பதற்கு நல்லதாக இருக்கிறது. You get a lot of information on TV. தொலைக்காட்சியிலிருந்து அநேக தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். You get a lot of news. அதிக செய்திகளை அறிந்து கொள்ளலாம். People ask today, what's wrong? We are not watching movies and dramas. After all, only news. இதில் என்ன தவறு? நாங்கள் படங்களையோ நாடகங்களையோ பார்ப்பதில்லை, செய்தியை தானே பார்க்கிறோம். Good for food. அது புசிப்புக்கு நல்லது. It feeds the mind. You get the latest information on everything. மனதை அது போஷிக்கிறது. எல்லாவற்றிலும் இப்போது நவீனமான எல்லாவற்றையும் அறிந்து கொள்கிறீர்கள். Second, pleasant to the eyes. கண்களுக்கு இன்பமானதாக இருந்தது. That's the second point. அது இரண்டாவது காரியம். TV also pleasant to the eyes. You can to sit in prayer for 1 hour, our feet will ache, we will have to get up and go, we can't sit, we are tired, I've got diabetes, I've got this, I've got that. But we can sit before TV for 3 hours, there will be no diabetes, no pain, nothing. We can go on watching, pleasant to the eyes. ஜெபத்தில் 1 மணி நேரம் நாம் உட்கார்ந்திருப்போம் என்றால் சர்க்கரை வியாதி இந்த வியாதி என்று சொல்லி நாம் 1 மணி நேரத்தில் எழுந்து செல்கிறோம், கால்வலி என்று வெளியே செல்கிறோம். ஆனால் டிவிக்கு முன்பாக 3 மணி நேரம் உட்கார்ந்து இருந்தாலும் அங்கே சர்க்கரை வியாதியும் இல்லை, எந்த வியாதியும் இல்லை, உட்கார்ந்து கொண்டே இருக்கிறோம். Pleasant to the eyes. கண்களுக்கு இன்பமானது. Thirdly, it makes one wise. மூன்றாவதாக ஒருவனை புத்திமானாக்குகிறது. புத்தியை தெளிவிக்கிறது. What is that? அது என்ன? In TV there are a lot of educational programs, you know. தொலைக்காட்சியில் அநேக படிப்பு சம்பந்தமான நிகழ்ச்சிகள் வருகிறது. It makes you wise. அது உங்களை புத்திவானாக மாற்றுகிறது. So you see how the forbidden fruit and the TV are the same.
அங்கே தடை விலக்கப்பட்டதான அந்த கனியும் இந்த தொலைக்காட்சி பெட்டியும் எப்படி சமமாக ஒன்றாக இருக்கிறது என்று பாருங்கள். There is one more very important common factor between the two. இந்த இரண்டுக்கும் மத்தியில் இன்னும் ஒரு முக்கியமான பொதுவான ஒரு காரியம் உண்டு. What is that? அது என்ன? 2:17. 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் ஆதியாகமம். ஆனாலும் நன்மை தின்மை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கர்த்தர் கட்டளையிட்டார். That is the next common thing between the TV and the fruit. தொலைக்காட்சி பெட்டிக்கும் இந்த விலக்கப்பட்ட நன்மை தீமை அறியத்தக்க கனிக்கும் உள்ளே மத்தியில் உள்ள பொதுவான காரியம் இது. The day you eat it, you shall surely die. நீ அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். It may be news, it may be sports, it may be educational programs, whatever you are watching, the Bible says the day you eat it, you shall surely die. அது தொலைக்காட்சியாக இருக்கலாம், தொலைக்காட்சி பெட்டியில் நீ விளையாட்டுகள் பார்க்கிறதாக இருக்கலாம், செய்தி பார்க்கலாம், படிப்பு சம்பந்தமான காரியங்களாக இருக்கலாம். ஆனால் வேதம் இப்படியாக சொல்கிறது, நீ அதை பார்க்கும் நாளில், அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். There is a knife hidden there. அங்கே ஒரு கத்தி அதில் மறைந்து இருக்கிறது. Every time you switch on the television and watch it, you don't realize you are killing your own soul. உன்னுடைய தொலைக்காட்சி பெட்டியை நீ அங்கே பார்க்கும் போதெல்லாம் உன்னுடைய சொந்த ஆத்மாவையே ஒரு கத்தியினால் குத்திக் கொண்டிருக்கிறாய், அடித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நீ உணராமல் இருக்கிறாய். The devil is whispering to you and stabbing you at the same time. உன்னுடைய காதுகளில் பிசாசு முணுமுணுத்துக் கொண்டே அதே நேரத்தில் உன்னை குத்திக் கொண்டும் இருக்கிறான். We must be very careful about what we do in our life. நம்முடைய ஜீவிதத்தில் நாம் என்ன செய்கிறோம் என்பதை பற்றி மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். Last week with the souls who took water baptism, I was sharing my personal testimony. கடந்த வாரத்தில் தண்ணீர் ஞானஸ்தானம் எடுத்ததான புதிய ஆத்துமாக்களோடு நான் என்னுடைய சொந்த சாட்சியை அவர்களிடம் பகிர்ந்து கொண்டிருந்தேன். When I was about 4 or 5 years old, நான் 4-5 வயதுடையவனாய் இருக்கும் பொழுது my parents suddenly had a thought to take me to the beach. என்னுடைய பெற்றோர்களுக்கு திடீர் என்று என்னை பீச்சுக்கு கொண்டு செல்லலாம் என்று ஒரு எண்ணம் உண்டாயிற்று. But we were new to the faith at that time. We didn't know what was right, what was wrong. அந்த நேரத்தில் விசுவாச வீட்டிற்கு நாங்கள் விசுவாசத்திற்கு புதிதாக இருந்தபடியால் எது சரி எது தவறு என்று தெரியாமல் இருந்தது. Perhaps going to the beach is also wrong, we don't know. ஒருவேளை கடற்கரைக்கு செல்வது தவறா என்று எங்களுக்கு தெரியாது. So let's go and ask the pastor. அதனால் நாம் சென்று பாஸ்டரிடம் இதை கேட்போம் என்று அவர்கள் நினைத்தார்கள். Those days the chief pastor was Pastor A.C. Thomas. அந்த நாட்களில் இருந்ததான தலைமை பாஸ்டர் A.C. தாமஸ். So my parents went and asked, can we take this boy to the beach, is it right or wrong? என்னுடைய பெற்றோர்கள் பாஸ்டரிடம் சென்று கேட்டார்கள், என்னுடைய பிள்ளையை நாங்கள் கடற்கரைக்கு சென்று செல்லலாமா, தவறா, அது இல்லாவிட்டால் சரியான காரியமா என்று கேட்டார்கள். You know, the pastor said, don't take him to the beach. பாஸ்டர் இப்படியாக சொன்னார், அவனை தயவு செய்து கடற்கரைக்கு கொண்டு செல்ல வேண்டாம். Can we ever preach that today? அதை இன்று எப்பொழுதாவது நாம் பிரசங்கிக்க முடியுமா? I'll become a fool. நான் ஒரு மதிகேடனாகி விடுவேன். But those days pastor said don't. ஆனால் அந்த நாட்களிலோ பாஸ்டர்கள் போக வேண்டாம் என்று சொன்னார்கள். But inside my parents' heart there was a feeling, what's wrong with going to the beach? Is that a sin? ஆனால் என்னுடைய பெற்றோர்களுடைய இருதயத்திலோ இப்படி ஒரு எண்ணம் இருந்தது, அங்கே கடற்கரைக்கு செல்வதில் என்ன தவறு, அது ஒரு பாவமா? Now one thing before I continue, I am speaking to the believers, not to those who have come newly. நான் தொடர்ந்து பேசுவதற்கு முன்பாக நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். இங்கே இருக்கிறதான விசுவாசிகளுக்கு நான் இந்த காரியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், புதிதாக வருகிற புதிய ஆத்துமாக்களுக்கு அல்ல. About watching television and about what I am saying now, I am speaking not to the new souls, not to those who have come newly, I am speaking to the members of the church. தொலைக்காட்சி பெட்டியை பார்ப்பதை பற்றியும் கடற்கரைகளுக்கு செல்வதை பற்றியும் இங்கே இருக்கிறதான புதிதாக வந்திருக்கிற ஆத்துமாக்களுக்கு நான் சொல்கிறது அல்ல, ஆனால் இங்கே இருக்கிறதான சபையின் அங்கத்தினவர்களுக்கு நான் சொல்கிறேன். So don't be afraid saying we are too strict with you and go away. உங்களிடம் அதிக கடினமாக நடந்து கொள்கிறோம், பேசுகிறோம் என்று நினைத்து நீங்கள் போய்விட வேண்டாம். So to continue, my parents got a little annoyed with that response from the pastor saying, what's wrong with going to the beach? Why should they say no for all this? என்னுடைய பெற்றோர்கள் பாஸ்டர் ஏன் இப்படியாக கடற்கரைக்கு போக வேண்டாம், இதுக்கெல்லாம் அவன் ஏன் வேண்டாம் என்று சொல்கிறார்கள் என்று என்னுடைய பெற்றோர்கள் அவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். After all, we are not going, only that small child is going. Is that wrong? நாங்கள் போகவில்லை, எங்களுடைய சிறிய குழந்தை தானே போகிறான், அதில் தவறா? We don't want to go for the child's sake only. நாங்கள் போக விரும்பவில்லை, என்னுடைய பிள்ளையினுடைய காரணமாக தான் நாங்கள் போகிறோம். That night my mother had a dream. அந்த இரவில் என்னுடைய தாய்க்கு ஒரு சொப்பனம் உண்டாயிற்று. In that dream
she was standing in front of a huge playground. அந்த சொப்பனத்தில் அவர்கள் ஒரு பெரிய விளையாட்டு மைதானத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். Lot of children were playing in that playground. அநேக பிள்ளைகள் அங்கே அந்த விளையாட்டு மைதானத்தில் விளையாடி கொண்டிருந்தார்கள். And the center of the playground was a very tall, fair, handsome man. அந்த விளையாட்டு மைதானத்தின் மத்தியிலே மிகவும் ஒரு அழகான ஒரு வாலிபன் ஒரு நபர் நின்று கொண்டிருந்தார். And he was dressed as though he was going to act in a drama. He was dressed in all kinds of colors in a gaudy manner. ஒரு நாடகத்தில் நடிக்க போகிற விதத்தில் அந்த விதத்தில் மிகவும் வர்ண நிறைந்ததான ஒரு உடையை அணிந்து கொண்டு நின்று கொண்டிருந்தார். And all the children, when they saw this man, they started running towards him. அங்கிருந்தான பிள்ளைகள் எல்லோரும் இந்த நபரை பார்த்தபோது அவருக்கு நேராக எல்லோரும் ஓட ஆரம்பித்தார்கள். And in his hand he had a huge glass tumbler with a drink, a little bit of orange color drink with soda at the bottom. அவருடைய கையிலே ஒரு டம்ளரிலே அவர் ஆரஞ்சு கலர் அதில் ஜூஸ் உடையதாக கீழே அதில் சோடா இருந்ததான ஒரு டம்ளரை கையில் வைத்திருந்தார். No, he had a huge glass with a drink at the bottom that is like today's Fanta or Mirinda. There was a drink at the bottom. இன்று இருக்கிறதான ஃபேண்டா மிரிண்டா போன்றதான ஒரு பானம் வைத்துக்கொண்டு அந்த டம்ளரை அவருடைய கையில் வைத்துக் கொண்டிருந்தார். There was a lot of gas or soda. It was bubbling all the time. அந்த எல்லா நேரத்திலும் அதில் சோடா இருந்தபடி எல்லா நேரத்திலும் அது பொங்கி வந்து கொண்டே இருந்தது. And with that in his hand, he seemed to be looking for somebody. அதை கையில் வைத்துக்கொண்டு யாரையோ அவர் தேடுவதை போல இருந்தது. All the children were running towards him, but he was not interested in them. எல்லா பிள்ளைகளும் அவரை நோக்கி ஓடி வந்தார்கள். ஆனால் அவர்களில் ஆர்வம் இல்லை. But he was looking for someone. ஆனால் யாரையோ ஒருவரை தேடிக்கொண்டே இருந்தார். Amongst the children in one corner I was there in the அந்த dream. பிள்ளைகளில் என்னுடைய தாயினுடைய சொப்பத்தில் ஒரு மூலையில் நான் நின்று கொண்டிருந்தேன். அந்த பிள்ளைகளின் மத்தியில். So as he was searching, suddenly his eyes fell on me. அப்படியாக அவர் தேடிக்கொண்டே இருக்கும்போது திடீரென்று அவருடைய கண்களோ என் மீது பட்டது. When his eyes saw me, he stopped searching. அவர் என்னை பார்த்தவுடன் அவருடைய கண்கள் என்னை பார்த்தவுடன் அவர் தேடுவதை நிறுத்திவிட்டார். His eyes got fixed on me. என் மீது அவருடைய கண்கள் பதிந்து விட்டது. And he took the drink and slowly started coming towards me. அவருடைய கையில் இருந்ததான அந்த பானத்தை எடுத்துக்கொண்டு நேராக மெதுவாக என் அருகில் வர ஆரம்பித்தார். And in the dream my mother was shouting at me saying, "Come away, don't stand there." அந்த சொப்பனத்தில் என்னுடைய தாய் என்னை பார்த்து அங்கிருந்து வந்துவிடு, அங்கே நிற்காதே என்று என்னை பார்த்து கத்த ஆரம்பித்தார்கள். But by the time that man had come close to me, ஆனால் அந்த நேரத்திற்குள்ளாக அந்த மனிதன் என் அருகில் வந்து விட்டான். with great desire he lowered that drink. அதிக வாஞ்சையோடு அந்த பானத்தை என் அருகிலே கீழே கொண்டு வந்தான். And he put it under my mouth. என்னுடைய வாயின் அருகில் அதை வைத்தான். I didn't drink it. நான் அதை குடிக்கவில்லை. All the time my mother shouting, "Don't stand there, please come away, don't stand there." அப்பொழுதெல்லாம் என்னுடைய தாய் அங்கே நிற்காதே, அங்கிருந்து தயவு செய்து வந்துவிடு, ஓடி வந்துவிடு என்று என்னை பார்த்து சத்தமிட்டு கொண்டே இருந்தார்கள். But he lowered the glass. ஆனால் அவனோ அந்த கிளாஸை என் அருகில் கொண்டு வந்தான். I didn't drink. நான் அதை குடிக்கவில்லை. But a little bit of that soda, that gas went into my nose. ஆனால் அந்த கேஸ் கொஞ்சமாக என்னுடைய மூக்கில் சென்று விட்டது. That's all. அவ்வளவுதான். You know what happened? என்ன ஆனது என்று தெரியுமா? The moment that gas went into my nose, அந்த கேஸ் என்னுடைய மூக்கின் வழியாக சென்றபோது I started running away at full speed. நான் அங்கே இருந்து என்னுடைய முழு மூச்சோடு ஓட ஆரம்பித்தேன். And my mother started chasing me saying, "Come back, don't run away." என்னுடைய தாயோ என்னை துரத்தி கொண்டு வந்துவிடு, ஓடி விடாதே, இங்கே வா என்று அழைத்துக் கொண்டே இருந்தார். But I was too fast. ஆனால் நானோ அதிக வேகமாக ஓடிக்கொண்டிருந்தேன். And while I was running, I was saying something. நான் அப்படி ஓடிக்கொண்டே இருக்கும்போது நான் அங்கே ஏதோ ஒன்று சொல்லிக் கொண்டே ஓடினேன். What did I say? நான் என்ன சொன்னேன் தெரியுமா? I don't want Jesus, I don't want Jesus. எனக்கு இயேசு வேண்டாம், எனக்கு இயேசு வேண்டாம். And my mother woke up from the dream. என்னுடைய தாய் அவளுடைய சொப்பனத்திலிருந்து விழித்து எழும்பினார்கள். Immediately she knew what the meaning was. உடனடியாக அதன் அர்த்தம் என்ன என்று அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள். That tall, handsome gentleman, well dressed as though in a drama, is the world. ஒரு நாடகத்தில் நடிப்பதை போன்று ஒரு உயரமான ஒரு மனிதன் நன்றாக விதத்தில் வஸ்திரம் அணிந்திருந்ததான அந்த மனிதன் இந்த உலகம்தான் அது என்று அறிந்து கொண்டார்கள். And that
glass in his hand, that drink in his hand, they are the pleasures of this world. அவனுடைய கரத்தில் இருந்ததான அந்த பானம், அந்த கிளாஸில் இருந்ததான பானம் இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் என்று அறிந்து கொண்டார்கள். This world, or the devil, the prince of this world, is not interested in other children. He is interested in children of God. இந்த உலகத்தினுடைய அதிபதி அவன் மற்ற உலகத்தில் இருக்கிற பிள்ளைகளில் அல்ல, ஆனால் தேவனுடைய பிள்ளைகளில் தான் ஆர்வமாய் இருக்கிறான். And he comes seeking after me. அவன் என்னை தேடி வருகிறான். When he lowered that tumbler, அந்த டம்ளரை என் வாயின் அருகில் கொண்டு வந்தபோது I didn't drink, நான் அதை குடிக்கவில்லை. but the gas went into my nose. ஆனால் அதிலிருந்துதான கேஸ் என்னுடைய மூக்கில் சென்ற உடனே What was God saying? தேவன் அதன் மூலமாக என்ன சொல்கிறார்? When you send your child to the beach, உன்னுடைய பிள்ளையை நீ கடற்கரைக்கு அனுப்பும் பொழுது you are not drinking the world, நீ உலகத்தை குடிக்கவில்லை, but you are smelling the world. ஆனால் உலகத்தை முகர்கிறாய். A time will come, ஒரு நேரம் வரும், you are asking what is wrong and you are smelling the world. என்ன தவறு என்று சொல்லி உலகத்தை முகர்ந்து கொண்டிருக்கிறாய். A time will come, ஒரு நேரம் வரும், when your son will run away saying, I don't want Jesus. உன்னுடைய மகன் எனக்கு இயேசு வேண்டாம் என்று சொல்லி ஓடி விடுவான். Immediately my mother realized how wise the pastor was in saying, don't go. உடனடியாக என்னுடைய தாய் உணர்ந்தார்கள், அன்று ஏன் பாஸ்டர் நீங்கள் உன்னுடைய மகனை கடற்கரைக்கு அழைத்து செல்ல வேண்டாம் என்று சொல்லினதில் என்ன அர்த்தம் என்று விளங்கிக் கொண்டார்கள். And we were brought up strictly after that. அதன் பின்பு மிகவும் கடினமான விதத்தில் எங்களை வளர்த்து எடுத்தார்கள். In spite of such strict upbringing, I almost ran away from Jesus saying, I don't want him. அப்படி கண்டிப்பான விதத்தில் அவர்கள் வளர்த்து எடுத்தாலும் அதிகபட்சமாக இயேசு எனக்கு வேண்டாம் என்று சொல்லிதான் நான் இயேசுவை விட்டு விலகி ஓடிக்கொண்டிருந்தேன். So from that dream, what do we understand? அந்த சொப்பனத்திலிருந்து நாம் என்ன விளங்கிக் கொள்கிறோம்? When the devil comes to us, he will come as a friend. பிசாசு நம் பக்கமாக வரும்போது ஒரு நண்பனை போல் வருவான். He is not coming as a friend to be with us, he is coming as a friend to kill us. நம்மோடு எப்போதும் இருக்கும்படியாக ஒரு நண்பனாக அவன் நம்மிடம் வரவில்லை, ஆனால் நம்மை கொன்றுவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு நண்பனை போல் நம்மிடம் வருகிறான். Dear parents, how are you bringing up your children? அருமையான பெற்றோர்களே, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்து எடுக்கிறீர்கள்? If I come to the meetings, it's enough. Small children, let them be at home. நான் கூட்டங்களுக்கு வருவேன் என்றால் போதும், சிறு பிள்ளைகள் தானே, அவர்கள் வீட்டில் இருக்கட்டும். Don't do that. அதை செய்யாதீர்கள். When we come to the meetings, make the children come to the meetings. நாம் கூட்டங்களுக்கு வரும்போது நம்முடைய பிள்ளைகளும் கூட்டத்திற்கு வர வேண்டும் என்று பாருங்கள். They should get used to faith home atmosphere. அவர்கள் விசுவாச வீட்டு சூழ்நிலைக்கு அவர்கள் பழக்கப்பட்டிருக்க வேண்டும். When I was in Sembakam, நான் செம்பாக்கத்தில் இருந்தபோது one new soul who was a Brahmin started coming to the meetings. ஒரு பிராமணனாக இருந்ததான ஒரு புதிய ஆத்மா அவர்கள் கூட்டத்துக்கு வர ஆரம்பித்தார். So he had received the Holy Spirit. அவர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் பெற்றிருந்தார். No one else in his family was saved. அவருடைய குடும்பத்தில் வேறு யாரும் ரட்சிக்கப்படவில்லை. And he said one day he was telling an incident that took place when he was 1 year old. அவருக்கு ஒரு வயது இருக்கும்போது நடைபெற்ற ஒரு சம்பவத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார். He doesn't remember, but his elder brother told him. அவருக்கு அது தெரியாது, ஞாபகம் இல்லை, ஆனால் அவருடைய மூத்த சகோதரன் அவருக்கு அதை சொல்லி இருக்கிறார். He said, my mother was a Christian. அவர் சொன்னார், என்னுடைய தாய் அவர்கள் ஒரு கிறிஸ்தவராய் இருந்தார். She used to go to CPM church. அவர்கள் TPM சபைக்கு சென்று கொண்டிருந்தார்கள். And that time I was 1 year old. அந்த நேரத்தில் எனக்கு ஒரு வயது. And she used to take me and make me sit in the meetings. என்னை அவர்கள் கூட்டத்துக்கு கொண்டு சென்று கூட்டங்களில் உட்கார வைப்பார்கள். But the other children she did not take. ஆனால் மற்ற பிள்ளைகளையோ அவர்கள் கொண்டு செல்லவில்லை. But many years later I realized today I am the only one saved in my family. ஆனால் अनेक வருடங்கள் கழிந்த பின்பு இன்று என்னுடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்ட ஒரே நபர் நான் மட்டும்தான் என்று நான் இன்று உணர்கிறேன் என்றார். From that testimony I realized what an influence that presence of God had on him unconsciously, though he was a child. அந்த நாளில் அந்த சாட்சியில் இருந்து அவர் ஒரு சிறு பிள்ளையாக இருந்தாலும் தேவனுடைய சமூகம் அந்த நபரின் மீது எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். 1 year old, but by bringing him to the presence of God, many years later, after he was married,
that presence of God had influence over him. He was the only one who returned to the church. ஒரு வயதுடையவராய் இருந்தார். ஆனால் அவர் தேவனுடைய சமூகத்திற்கு அங்கே கொண்டு வந்தபடியால் அநேக வருடங்கள் கழித்து அவர் விவாகமான பின்பு அவருடைய குடும்பத்தில் இவர் மட்டுமே அந்த தேவனுடைய சமூகத்தினுடைய தாக்கம் அவர் மீது இருந்தபடியால் தேவனுடைய சமூகத்துக்கு மீண்டுமாக கொண்டு வரப்பட்டார். Children should get up with us for family prayers. பிள்ளைகள் நம்முடைய குடும்ப ஜெபங்களில் ஸ்தோத்திர ஜெபங்களில் நம்மோடு கூட எழும்ப வேண்டும். Children should get up with us for morning praising. பிள்ளைகள் காலை ஸ்தோத்திர ஜெபத்திற்கு நம்மோடு எழும்ப வேண்டும். Train up a child in the way he should go, and when he is old he shall not depart from it. பிள்ளையாண்டனை நடத்த வேண்டிய வழியில் நடத்து, அப்பொழுது அவன் முதிர் வயது ஆகும்போது அவற்றை விட்டு விலகாமல் இருப்பான். Don't think that when they grow old they will be like us. அவர்கள் வளர்ந்த பின்பு நம்மை போலவே மாறிவிடுவார்கள் என்று நினைக்க வேண்டாம். They won't become like us, and God will ask us to give account. We will be guilty. அவர்கள் நம்மை போல் மாறவே மாட்டார்கள். ஆனால் தேவன் நம்மிடம்தான் கணக்கு கேட்பார். நாம் அதற்கு கணக்கு தர வேண்டும். Some parents will dress simply, but they will dress their children up fashionably. சில பெற்றோர்கள் மிகவும் எளிதாக உடை அணிவார்கள். ஆனால் பிள்ளைகளையோ மிகவும் நவீனமான விதத்தில் உடை அணி வைப்பார்கள். Then they will grow up with that spirit of fashion, and they won't be able to come out of it later on. They will be the ones arguing with the parents for fashionable clothes when they become young people. அந்த நாகரிகத்தோடு அவர்கள் வளர்ந்த பின்பு தங்களுடைய பெற்றோர்கள் நாகரிக உடை அணியும்படியாக பெற்றோர்களோடு இவர்கள் தர்க்கம் செய்ய ஆரம்பிப்பார்கள். What is wrong? When you were young, you dressed fashionably. இதில் என்ன தவறு? நீங்கள் வாலிபர்களாய் இருந்தபோது நீங்கள் நாகரிகமாக வஸ்திரம் அணிந்தீர்களே. Now you become old, now you are becoming strict with us. What justice is there? இப்போது நீங்கள் உங்களுக்கு வயதாகி விட்டது, எங்களிடம் கடினமாய் இருப்பதில் இதில் என்ன நியாயம் என்று கேட்பார்கள். Then those children will die a fool's death. அப்படி இருக்குமாகில் அந்த பிள்ளைகள் ஒரு புத்தியினுடைய மதிகேடினுடைய மரணத்தை அடைவார்கள். Satan will be their friend only to kill them. சாத்தானோ அவர்களுடைய நண்பனாக இருப்பான், ஆனால் அவர்களை கொல்லும்படியாக தான். But to show them that there is a knife in that Satan's hand, the parents are responsible, the Sunday school teachers are responsible. ஆனால் அந்த சாத்தானுடைய கரத்தில் ஒரு கத்தி இருக்கிறது என்பதை பிள்ளைகளுக்கு காண்பிக்க ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள் பெற்றோர்கள் உத்தரவாதம் உடையவர்களாக இருக்கிறார்கள். Some parents will stand for divine healing, but they will give medicine to the children. சில பெற்றோர்கள் தெய்வீக சுகத்திற்காக நிற்பார்கள், ஆனால் பிள்ளைகளுக்கு மருந்து எடுக்க உதவி செய்வார்கள். I remember when I was 4 years old, I got jaundice. நான் 4 வயது உடையவனாய் இருக்கும்போது எனக்கு ஜாண்டிஸ் வந்தது. But at the age of 4, what faith will I have for divine healing? 4 வயதில் தெய்வீக சுகத்திற்கான என்ன விசுவாசம் என்னில் இருக்கும்? I don't know the doctrine. எனக்கு உபதேசம் தெரியாது. I don't know anything about divine healing. தெய்வீக சுகத்தை பற்றி ஒன்றும் எனக்கு தெரியாது. So what's wrong if I take medicine? அப்படி இருக்கையில் நான் மருந்து எடுத்தால் அதில் என்ன தவறு? Now there the parents have to exercise their faith. அந்த நேரத்தில் பெற்றோர்கள் அவர்களுடைய விசுவாசத்தை பயிற்சிக்க வேண்டியிருந்தது. Thank God at the age of 4 I was healed through divine healing. 4 வயதில் தெய்வீக சுகத்தின் மூலமாக நான் சுகப்படுத்தப்பட்டேன். கர்த்தருக்கு நன்றி. That's why even today if I fall sick by the grace of God, not even a thought of taking medicine comes. அதனால்தான் இன்று நான் வியாதிப்பட்டாலும் மருந்து எடுக்க வேண்டும் என்றுதான ஒரு சிந்தனை கூட என்னுடைய சிந்தையில் வருவதில்லை. Train up the children in the way they should grow. மாறுவார்கள். I told you about 2 boys. 2 பையன்களை பற்றி நான் ஆரம்பத்தில் உங்களிடம் சொன்னேன். One boy stood for divine healing and died. ஒரு பையனோ தெய்வீக சுகத்திற்காக நின்று மரித்து விட்டான். Another boy took medicine and survived. வேறொரு பையனோ அவன் மருந்து எடுத்து பிழைத்துக் கொண்டான். Who is the fool? இவர்கள் இருவரில் யார் மதிகேடன்? Could not that boy have taken medicine and survived longer? அந்த பையனும் மருந்து எடுத்து இன்னும் அதிக நாட்கள் பிழைத்திருக்க முடியுமா? இருந்திருக்க கூடாதா? We see God takes away people at different ages. We don't know why. தேவன் ஜனங்களை அநேக வயது வரம்பில் அவர்களை எடுத்து விடுகிறார். ஏன் என்று நமக்கு தெரியாது. We can't question God. தேவனை நாம் கேள்வி கேட்க முடியாது. He will take some children away. He will take some people away when they are very old. He will take some people away when they are 20. At any time, it's His will. சில பிள்ளைகளை சிறு வயதில் எடுத்து விடுவார். 20 வயதிலோ இல்லாவிட்டால் அதிக வயதான போதோ எடுப்பார். அது அவருடைய சித்தத்தின்படி அவர் அப்படியாக செய்கிறார். One day I'll tell you a story that took place really. உண்மையாக சம்பவித்ததான ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். There was a small boy called Jerome George என்றதான ஒரு சிறு பையன் இருந்தான். Just 5 or 6 years old. 5-6 வயது இருக்கும். When he was studying in standard 3, அவன் 3ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த பொழுது he was a believer's son. அவன் ஒரு விசுவாசினுடைய மகன். I was Pentecostal TPM believer's son. பெந்தெகோஸ்தே TPM விசுவாசினுடைய மகன்.
when he went to school, when in standard 3, அவன் மூன்றாம் வகுப்பு படிக்கும்போது பள்ளிக்கு சென்றபோது, in his class there was a boy who had failed many years, so he was a big made overaged boy sitting in that class. அவனுடைய வகுப்பில் ஒரு பையன் அதிகமாக அவன் தோல்வி அடைந்து அப்படியாக வகுப்பில் முன்னேறி செல்ல முடியாமல் அதிக வயதுடையவனாக உயரமான ஒரு மனிதன் இவனுடைய வகுப்பில் படித்துக் கொண்டிருந்தான். So he used to bully everyone in the class. அவன் வகுப்பிலுக்கு தானே எல்லோரையும் கிண்டல் செய்து கொண்டே இருப்பான். And this Jerome George was a special target for him. இவன் அந்த பையனுக்கு ஜெரோம் ஜார்ஜ் ஒரு குறிப்பான ஆள். அவன் கிண்டல் செய்வதற்கு இவன் ஒரு குறிப்பான நபர். We used to pinch him and kick him and shout at him, mock at him. Every day this was going on. அவனை கில்லுவான், அவனை உதைப்பான், அவனை திட்டுவான், அவனை பரிகசிப்பான். தினமும் இப்படியே ஜெரோம் ஜார்ஜை இவன் செய்து கொண்டே இருந்தான். So Jerome would come home every day and cry. ஒவ்வொரு நாளும் ஜெரோம் வீட்டிற்கு வந்து அழுவான். So parents would ask, பெற்றோர்கள் அவனிடம் கேட்பார்கள், what's wrong with you? என்ன நடந்தது என்று கேட்பார்கள். Why are you crying? ஏன் நீ அழுகிறாய்? He won't say. அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான். He was a very spiritual boy. மிகவும் ஒரு ஆவிக்குரிய பையன். All the time praying, goes to all the meetings. எப்போதும் ஜெபித்துக் கொண்டே இருப்பான், எல்லா கூட்டங்களுக்கும் போவான். But when the parents ask him, why are you crying? He won't tell. பெற்றோர்கள் அவனை பார்த்து நீ ஏன் அழுகிறாய் என்று கேட்டால் அவன் அதற்கு பதில் சொல்ல மாட்டான். After many days, finally the parents got fed up. அநேக நாட்கள் கழிந்து பெற்றோர்கள் சலிப்படைந்தார்கள். Said, come on here, today you have to tell the reason. இன்று நீ சொல்லதான் வேண்டும் என்று Otherwise we won't let you go. இல்லாவிட்டால் உன்னை போக விட மாட்டோம். Why have you been crying all these days? ஏன் இவ்வளவு நாட்களாக நீ அழுது கொண்டே இருந்தாய்? And sobbing he said, I'll tell you, but you should not scold that particular person. You should not do anything to that particular person. அவன் அழுது தேம்பிக் கொண்டே இப்படியாக சொல்கிறான், ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுவேன், ஆனால் அந்த குறிப்பிட்ட நபரை நீங்கள் கடிந்து கொள்ள கூடாது, திட்டக்கூடாது என்று சொல்லுகிறான். You should not do anything. ஒன்றும் அவனை செய்யக்கூடாது. All right, you tell us. அவர்கள் சொன்னார்கள், சரி நீ சொல் என்றார். So he explained, see, there is a boy like this in class. Every day he is bullying me and hitting me and scolding me and mocking at me. அப்போது இவன் சொன்னான், இது போன்ற ஒரு பையன் என்னுடைய வகுப்பில் இருக்கிறான், தினமும் என்னை கிள்ளிக் கொண்டும் உதைத்துக் கொண்டும் என்னை பரிகசம் செய்து கொண்டும் இருக்கிறான் என்று சொன்னான். And the parents said, பெற்றோர்கள் சொன்னார்கள், if he is doing that, then why don't you go and tell your class teacher? அப்படி அவன் அப்படி உன்னை செய்திருப்பான் என்றால் நீ ஏன் வகுப்பு ஆசிரியரிடம் சென்று சொல்லக்கூடாது என்று கேட்டார்கள். Then Jerome said, if I tell the class teacher, then the class teacher will beat him. I don't like that. அப்போது ஜெரோம் இப்படியாக சொன்னான், நான் அந்த என்னுடைய வகுப்பு ஆசிரியரிடம் ஒருவேளை சொல்வேன் என்றால் என்னுடைய வகுப்பு ஆசிரியர் அவனை அடிப்பாரே, அது எனக்கு வேண்டாம் என்று சொன்னான். But our children, they would have done the first thing, gone and told the class teacher, and when the class teacher beat him, very good, they would have enjoyed it. நம்முடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்ம நடைபெற்றால் உடனடியாக சென்று வகுப்பு ஆசிரியரிடம் சொல்வார்கள், அவர்கள் அந்த பையனை அடித்தால் நல்லது அடி வாங்கட்டும் என்று சொல்லுவார்கள். But this boy was different. ஆனால் இந்த பையனோ வித்தியாசமான ஒரு பையனாயிருந்தான். Then the parents said, all right, if you don't tell the class teacher, then when he scolds you, you scold him back. அப்பொழுது பெற்றோர்கள் சொன்னார்கள், அந்த வகுப்பு ஆசிரியரிடம் சென்று சொல்லாமல் இருந்தது சரி, ஆனால் அவன் உன்னை திட்டின போது நீ அவனை திரும்ப திட்ட வேண்டியதானே என்று கேட்டார்கள். But Jesus will not do that, the boy said. அப்பொழுது அந்த பையன் சொன்னான், இயேசு அப்படி செய்ய மாட்டாரே. Parents did not know what to answer. பெற்றோர்களுக்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று தெரியவில்லை. One day in a piano competition in his school, he came first. அவனுடைய வகுப்பில் நடந்ததான பியானோ போட்டியில் அவன் முதலாவது நபராக தேர்ச்சி பெற்றான். The whole school, all the parents, all the children applauded him. அங்கிருந்ததான எல்லோரும் அவனை பாராட்டினார்கள். வகுப்பு முழுவதுமாக எல்லா பள்ளியில் இருந்த எல்லோரும் அவனை பாராட்டினார்கள். He got a gold medal for that. அதற்காக அவனுக்கு ஒரு பொன் பதக்கம் தரப்பட்டது. But the parents came to know about that after 6 months. ஆனால் பெற்றோர்களுக்கு அது எப்பொழுது தெரியும் என்றால் 6 மாதம் கழிந்த பின்புதான் அது பெற்றோர்களுக்கு தெரியும். And somebody else told them, this boy didn't tell. அதுவும் வேற யாரோ ஒருவர் அவருடைய பெற்றோர்களுக்கு சொன்னார்கள், இவன் சொல்லவில்லை. When they found this out, they came to him and asked, why didn't you tell us this, that you got a gold medal and that you came first so long? அவர்கள் அதை கேள்விப்பட்ட போது அவர்கள் அந்த பையனிடம் கேட்டார்கள், ஏன் உனக்கு ஒரு தங்க பதக்கம் கிடைத்தது, முதலாவது நபராக போட்டியில் வந்தாய் என்று ஏன் சொல்லவில்லை, இவ்வளவு நாட்களாக ஏன் சொல்லவில்லை என்று கேட்டார்கள். You know what he answered? அவன் என்ன பதிலளித்தான் தெரியுமா? Why should I say all this? இதையெல்லாம் ஏன் நான் உங்களிடம் சொல்ல வேண்டும் என்றான். But our children, first thing they will come with the prize in front of them dangling. ஆனால் நம்முடைய பிள்ளைகளோ அவர்களுடைய பரிசோடு அவர்கள் குதித்துக் கொண்டு நம் முன்பாக வருவார்கள். And we will push them, go Sunday morning, go and testify, I came first. நாமும் அவர்களை பின்பாக இருந்து தள்ளிக்கொண்டே இருப்போம். ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையில் நீ முன்பாக சென்று நான் முதலாவதாக வந்துவிட்டேன் என்று சாட்சி சொல்லிவிடு என்று சொல்லுவோம். Testimony is not for Jesus, it's so that the child might become popular.
I came first. சாட்சி இயேசுவுக்காக அல்ல, ஆனால் அந்த பிள்ளை முதலாவது நபராக வந்தேன் என்று சொல்லும்படியாக அங்கு பிரபலமாகும்படியாக தான் சாட்சி. But this boy, ஆனால் இந்த பையன், should I say? இதையெல்லாம் ஏன் சொல்ல வேண்டும்? See, such a good mature boy he was when he was just 8 years old or 9 years old. ஒரு 8-9 வயது இருக்கும்போது இவ்வளவு ஒரு முதிர்ச்சி அடைந்ததான ஒரு ஆவிக்குரிய ஒரு பையனாக இவன் இருந்தான். All this took place in England. இதெல்லாம் இங்கிலாந்து தேசத்தில் நடைபெற்றது. Only a few years ago. சில வருடங்களுக்கு முன்பாக. One day a children's day program was going on. ஒரு நாள் ஒரு ஞாயிறு பள்ளி நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த போது, so there was a song composing competition. அங்கே பாடல் ஏற்றி பாடுகிறதான ஒரு போட்டி நடைபெற்றது. This small 9-year-old boy, he came and composed a song and sang. இந்த சிறிய 9 வயது பையன் இவன் வந்து ஒரு பாடலை ஏற்றி இவன் பாடினான். You know what song he sang? What song he sang? அவன் என்ன பாடலை பாடினான் என்று தெரியுமா? I am going home. நான் என்னுடைய வீட்டிற்கு போகிறேன். I am going home. நான் என்னுடைய வீட்டிற்கு போகிறேன். I am going home in a football match. நான் ஒரு ஃபுட்பால் மேட்ச், ஒரு ஃபுட்பால் மேட்சில் நான் என்னுடைய வீட்டிற்கு போகிறேன். What is this song? என்ன பாட்டு இது? I am going home. I am going home in a football match. நான் என்னுடைய வீட்டிற்கு போகிறேன், என்னுடைய வீட்டிற்கு போகிறேன், ஒரு ஃபுட்பால் மேட்சில் என்னுடைய வீட்டிற்கு போகிறேன். Small boy, 9 years old, that's all he knows to compose. Name and let him sing. சிறு பையன் 9 வயது தான், அவனுக்கு ஏற்ற தெரிந்தது அதுதான். சரி, ஏதோ ஏற்றி பாடட்டும். 2 weeks later, 2 வாரங்கள் கழிந்த பின்பு, in his school, அவனுடைய பள்ளியில் a football match was going on. ஒரு ஃபுட்பால் போட்டி நடைபெற்றது. He was in one of the players. அவனும் அங்கே விளையாடுகிற நபர்களில் ஒருவனாக இருந்தான். The whole match only a single goal was scored and that was Jerome's. அந்த முழு விளையாட்டிலும் ஒரே ஒரு கோல் தான் அடித்தார்கள், அதுவும் ஜெரோம் அடித்த கோல். And halfway through the game, அந்த விளையாட்டில் பாதையில் one boy he kicked the ball high into the air. ஒரு பையன் பந்தை மேலே உயரமாக உதைத்து பந்து மேலே உயரமாக சென்றது. And as the ball descended, அந்த பந்து கீழே இறங்கி வரும்போது Jerome and another boy both jumped high into the air to head the ball. ஜெரோமும் அவனுடைய அருகில் இருந்ததான இருவரும் அந்த பாலை தலையின் வழியாக அடிக்கும்படியாக இருவரும் உயரமாக குதித்தார்கள். The ball didn't hit Jerome's head. அந்த பந்து ஜெரோமினுடைய தலையை அது தொடவில்லை. These two boys did not touch each other. இந்த இரு பையன்களும் ஒருவரை ஒருவர் தொடவில்லை. As Jerome jumped into the air, அப்படியாக ஜெரோம் அவன் உயரமாக எழும்பின போது, he just returned into the ground and collapsed and died. மீண்டுமாக அப்படியே கீழே விழுந்து அவன் மரித்து போனான். I am going home in a football match. நான் ஒரு ஃபுட்பால் மேட்சில் என்னுடைய வீட்டிற்கு போகிறேன். What a song everybody thought, but it was a prophecy. இது ஒரு தீர்க்கதரிசனமாக அமைந்த போது என்ன ஒரு பாடல் இது என்று எல்லோரும் நினைத்தார்கள். But it was a prophecy. ஆனால் அது ஒரு தீர்க்கதரிசனம். A 9-year-old boy, ஒரு 9 வயது பையன், 9 years old, his life was over. 9 வயதில் அவனுடைய ஜீவியம் முடிந்தது. Why did he have to die young like that? ஏன் அப்படி ஒரு வாலிபமான சிறிய வயதிலே மரிக்க வேண்டும்? God knows, we can't question him. தேவனுக்கு அது தெரியும், நாம் அவரை கேள்வி கேட்க முடியாது. One person asked, ஒரு நபர் கேட்டார்கள், about those 2 boys. நான் முன்பாக சொன்னதான அந்த 2 பையன்களை பற்றி. One boy stood for divine healing and died. ஒரு பையன் தெய்வீக சுகத்திற்காக நின்று மரித்து போய்விட்டான். One boy took medicine and survived. ஒரு பையன் மருந்து எடுத்து பிழைத்துக் கொண்டான். So one brother asked me, ஒரு சகோதரன் என்னிடம் இப்படி ஒரு கேள்வியை கேட்டார். how are you going to face this situation? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நீங்கள் அங்கே இருந்தால் எப்படி சந்திப்பீர்கள் என்றார். How are you going to answer those who question us about this? இதை பற்றி நம்மிடம் வந்து கேள்வி கேட்பவர்களுக்கு நீங்கள் எப்படி பதிலளிப்பீர்கள்? We are preaching divine healing. தெய்வீக சுகம் என்று நாம் பிரசங்கிக்கிறோம். But see here, one boy dies out of divine healing and one boy survives by medical healing. ஆனால் இங்கே பாருங்கள், தெய்வீக சுகம் என்று சொல்லிக் கொண்டிருந்தான ஒரு பையன் செத்து போய்விட்டான், ஆனால் மருந்தெடுத்த மற்றொரு பையனோ பிழைத்துக் கொண்டான். I asked that brother a question. நான் அந்த சகோதரனை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டேன். The first boy died by divine healing. முதலாவது பையனோ தெய்வீக சுகத்திற்காக நின்று மரித்து போய்விட்டான். What did he lose by dying? அங்கே அவன் மரித்தது நிமித்தமாக எதை இழந்து போனான்? அவனுக்கு என்ன நஷ்டம் உண்டாயிற்று? என்ன நஷ்டம் உண்டாயிற்று? And the second boy survived by medical healing. இரண்டாவது பையன் மருந்து எடுத்து பிழைத்துக் கொண்டான். What did he gain by it? அவன் பிழைத்துக் கொண்டதன் மூலமாக எதை ஆதாயப்படுத்திக் கொண்டான்? Why are questions asked during this time? இது போன்றதான நேரங்களில் ஏன் கேள்விகள் எழுப்பப்படுகிறது? What is the most common question that is asked? அந்த நேரத்தில் மிகவும் கேட்கப்படுகிறதான பொதுவான கேள்வி என்ன? ஐயோ,
if he had taken medicine, he could have lived for some more time. ஐயோ, மருந்து எடுத்திருந்தால் இன்னும் கொஞ்ச நாள் ஜீவித்திருக்கலாமே. Why do they say that? ஏன் அப்படி சொல்கிறார்கள்? There's one obvious reason. அங்கே ஒரு தெளிவான ஒரு காரணம் உண்டு. Heaven is not real for such people. அப்படிப்பட்டவர்களுக்கு பரலோகம் உண்மையாக இல்லை. This world is everything. That's why they want to live long here. அவர்களுக்கு இந்த உலகம் தான் எல்லாமாக இருக்கிறபடியால் இந்த உலகத்தில் அதிக நாட்கள் ஜீவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். Of course the Bible says about heaven. வேதம் பரலோகத்தை பற்றி சொல்வது உண்மைதான். Servants of God preach about heaven. தேவ ஊழியர்கள் பரலோகத்தை பற்றி பேசுகிறார்கள். But we haven't seen heaven as yet. ஆனால் இதுவரை நாங்கள் பரலோகத்தை பார்த்ததே இல்லை. So when someone dies, who knows where they are going? ஆனால் ஒரு நபர் மரிக்கும் பொழுது அவர் எங்கே தான் போகிறார் என்று யாருக்கு தெரியும்? That's why let them live here as long as possible. அதனால் தான் முடிந்தவரை அவர் இங்கேயாவது இன்னும் அதிக நாட்கள் ஜீவிக்கட்டும். Many of us don't want to die. We are afraid to die because heaven is not real for us. நம்மில் अनेகர் மரிக்க விரும்புவதில்லை, மரிக்க பயப்படுகிறோம். ஏனென்றால் நமக்கு பரலோகம் ஒரு உண்மையான இடம் இல்லை. Then what will happen is we try to live as long as possible here and finally die a fool's death. அப்பொழுது என்ன சம்பவிக்கும் என்றால் நம்மால் முடிந்தவரை இந்த உலகத்தில் அதிக நாட்கள் ஜீவித்து கடைசியாக ஒரு மதியினனுடைய மரணத்தை சந்திப்போம். No, but when a Christian dies, he should die well. ஆனால் இல்லை, ஒரு கிறிஸ்தவன் மரிக்கும்போது அவன் நன்றாக மரிக்க வேண்டும். There was a medical doctor called Dr. Wakely. டாக்டர் வேக்லி என்றதான ஒரு வைத்தியர் இருந்தார். He was very seriously ill. அவர் மிகவும் வியாதிப்பட்டார். Tomorrow he is going to die. அடுத்த நாள் அவர் மரிக்க போகிறார். He has one day to live. இன்னும் அவர் வாழ ஒரு நாள் தான். So many people standing around him. அநேகர் அவரை சுற்றி நிற்கிறார்கள். He told those people, அந்த ஜனங்களை பார்த்து அவர் சொன்னார், tomorrow, நாளை when Dr. Wakely dies, டாக்டர் வேக்லி மரிக்கும் பொழுது, he was telling about himself. அவரை பற்றி அவர் இப்படியாக சொல்லிக் கொண்டிருந்தார். Tomorrow when Dr. Wakely dies, நாளை டாக்டர் வேக்லி மரிக்கும் பொழுது, when someone asks how is Dr. Wakely, டாக்டர் வேக்லி எப்படி இருக்கிறார் என்று யாராவது கேட்பார்கள் என்றால், don't say he is dead. அவர் மரித்து விட்டார் என்று தயவு செய்து சொல்லாதீர்கள். Say he is better. அவர் சுமாராக இருக்கிறார். Better. நன்றாக இருக்கிறார். நன்றாக இருக்கிறார் என்று சொல்லுங்கள். Why? ஏன்? Read Philippians chapter 1 முதலாம் அதிகாரம் verse 23. 23ஆம் வசனம். ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையா இருக்கும். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு இருப்பது எனக்கு ஆசையா இருக்கு, அது அதிக நன்மையா இருக்கிறது. In English it is said, for me to be depart and to be with Christ is far better. இங்கே தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு கூட நான் இருப்பது எனக்கு அதிக நன்மையாக இருக்கும் என்று ஆங்கிலத்திலே பார்க்கிறோம். So the doctor said, tomorrow when I die and someone asks how is he, don't say he's dead, say he is far better. அதனால் இந்த டாக்டர் இப்படியாக சொன்னார், நாளைக்கு நான் மரித்த பின்பு என்னை பற்றி யாராவது டாக்டர் வேக்லி எப்படி இருக்கிறார் என்று கேட்டால் அவர் மரித்து விட்டார் என்று சொல்ல வேண்டாம், அவர் மிகவும் நன்றாக இருக்கிறார் என்று சொல்லுங்கள் என்றார். Shall we all close our eyes? நாம் எல்லோரும் நம்முடைய கண்களை மூடுவோமா? We are all going to meet death one day. நாம் எல்லோரும் ஒரு நாள் மரணத்தை சந்திக்க போகிறோம். There are many graves in this world. இந்த உலகத்தில் अनेक கல்லறைகள் உண்டு. The majority of the graves are the graves of fools. கல்லறைகளுடைய பெரும்பான்மையான கல்லறைகள் புத்தியினர்களின் கல்லறைகளாக இருக்கிறது. Presidents, ஜனாதிபதிகள், rich people, ஐஸ்வர்யவான்கள், well educated people, மிகவும் நன்றாக படித்தவர்கள், wise people, ஞானவான்கள், scientists, விஞ்ஞானிகள், all in the graves today. எல்லோரும் இன்று கல்லறையில் தான் போய்விட்டார்கள். All the graves of fools. ஆனால் அவையெல்லாம் மதியினர்களின் கல்லறைகள். They did not know how to live. They did not know how to die. எப்படி ஜீவிக்க வேண்டும், எப்படி மரிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. But dear child of God, ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளையே, you are not a fool. நீ ஒரு புத்தியினன். God has given you a special divine wisdom. தேவன் உனக்கு தெய்வீக விசேஷ ஞானத்தை தந்திருக்கிறார். How lucky you are. நீ எவ்வளவு ஒரு அதிர்ஷ்டசாலி. How blessed you are. நீ எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவன். You have come here to hear wisdom that the people of this world have not heard. இந்த உலகத்தினுடைய ஜனங்கள் கேட்டிராத ஞானத்தை கேட்கும்படியாக நீ இங்கே வந்திருக்கிறாய். Dear brother, dear sister, how are you going to die? அருமையான சகோதரனே சகோதரியே, நீ எப்படி மரிக்க போகிறாய்? Are you going to die like Abner, like a fool? அப்னேரை போல், ஒரு புத்தியனை போல் நீ மரிக்க போகிறாயா? You have a last day, I have a last day. உனக்கு ஒரு கடைசி நாள் உண்டு, எனக்கும் ஒரு கடைசி நாள் Do உண்டு. not be left behind like a fool when Jesus comes. இயேசு வரும்போது ஒரு
புத்தியனை போல் நீ கைவிடப்பட்டு போகாதே. Or if you have to die before that, do not die like a fool. இல்லாவிட்டால் அதற்கு முன்பு நீ மரிக்க வேண்டியிருக்கும் என்றால் ஒரு புத்தியனை போல் மரிக்காதே. Say, I have finished my course. என்னுடைய ஓட்டத்தை நான் முடித்தேன் என்று I சொல். have kept the faith. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று I have சொல். run my race. என்னுடைய ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல். Let us die as wise people. ஞானவான்களை போல் நாம் மரிப்போம். What did David tell Abner? தாவீது அப்னேரை பார்த்து என்ன சொன்னார்? Abner, why didn't you fight back? அப்னேரே, நீ ஏன் திரும்ப யுத்தம் செய்யவில்லை? Your hands were not tied. உன்னுடைய கைகள் கட்டப்படவில்லையே? Your feet were not bound. உன்னுடைய கால்கள் கட்டப்படவில்லையே? Dear child of God, அருமையான தேவனுடைய பிள்ளை, if you die like a fool, நீ ஒரு புத்தியனை போல் மரிப்பாய் a என்றார். question will be asked. ஒரு கேள்வி கேட்கப்படும். Why did you die like this? ஏன் நீ இப்படி மரிக்க வேண்டும்? No one tied your hands. ஒருவரும் உன்னுடைய கைகளை கட்டவில்லையே? You were told how to live. எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று உனக்கு சொல்லப்பட்டதே? No one tied your feet. ஒருவரும் உன் கால்களை கட்டவில்லையே? You were told how to walk. எப்படி நடக்க வேண்டும் என்று உனக்கு சொல்லப்பட்டது? Dear brother, dear sister, அருமையான சகோதரனே சகோதரி, why did you die like this? ஏன் நீ இப்படி மரித்தாய்? Why did you have to die like a fool? ஏன் நீ ஒரு புத்தியனை போல் மரிக்க வேண்டும்? But thank God, ஆனால் கர்த்தருக்கு நன்றி, you and I are still alive today. நீங்களும் நானும் இன்றும் ஜீவனோடு தான் இருக்கிறோம். Dear young brother, young sister, அருமையான வாலிப சகோதரனே சகோதரி, Satan will come like a friend to you. சாத்தான் உன்னிடம் ஒரு நண்பனை போல் வருவான். There are so many sins available in this world to deceive you. இந்த உலகத்தில் உன்னை வஞ்சிக்கும்படியாக அநேக பாவங்கள் இருக்கிறது. They are calling you. அது உங்களை அழைக்கிறது. He is calling you like a friend. ஒரு நண்பனை போல உன்னை அழைக்கிறது. Don't go there, dear brother, dear sister. அருமையான சகோதரனே சகோதரி, நீ அங்கே போகாதே. There is a knife hidden there. அங்கே ஒரு கத்தி அதில் மறைந்து இருக்கிறது. Death is waiting for you there. அங்கே உனக்காக மரணம் காத்திருக்கிறது. Die like a wise man. ஒரு ஞானவானை போல் நீ மரிக்கிறாய். Run away from youthful lusts. வாலிபத்துக்கான இச்சைகளை விட்டு ஓடி போ. Shall we all close our eyes? நாம் எல்லோரும் நம்முடைய கண்களை மூடுவோமா? In the presence of God we are. நாம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோம். God has given us counsel. தேவன் நமக்கு ஆலோசனை தந்திருக்கிறார். Shall we all be in prayer for a couple of minutes? நாம் எல்லோரும் ஒரு 2 நிமிடங்களுக்கு ஜெபத்தில் இருப்போமா? The world does not know, but you know, I know. உலகத்துக்கு தெரியாது, உங்களுக்கும் எனக்கும் தெரியும். We know how to live. எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று நமக்கு தெரியும். We know how to die. எப்படி மரிக்க வேண்டும் என்று நமக்கு தெரியும். Let us not die like fools. புத்தியனர்களை போல் நாம் மரிக்க Let வேண்டாம். us not die like Abner. அப்னேரை போல் நாம் மரிக்க வேண்டாம். Satan is waiting for you and for me with a knife in his hand. சாத்தான் நம்முடைய கையில் ஒரு கத்தியோடு உனக்காகவும் எனக்காகவும் காத்திருக்கிறான். Come enjoy this pleasure. வா வா, இந்த உலகத்தை அனுபவி. Come enjoy these fashions. இந்த நாகரிகங்களை அனுபவி. Come enjoy the pleasures of this world. உலகத்தின் இன்பங்களை வா அனுபவி என்று சொல்கிறான். What are you going to say? நீ என்ன சொல்ல போகிறாய்? No, I don't want the world. இல்லை, உலகம் எனக்கு I வேண்டாம். want Jesus. எனக்கு இயேசு வேண்டும். Take up your cross, dear brother, dear sister. அருமையான சகோதரிய சகோதரி, உன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொள். Live well. நீ நன்றாக ஜீவி. Die well. நன்றாக மரி. Die like a Christian. ஒரு கிறிஸ்தவனாக மரி. How many Christians are there in this place? இந்த இடத்துல எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள்? Christians will die well. கிறிஸ்தவர்கள் நன்றாக மரிப்பார்கள். Christians will live well. கிறிஸ்தவர்கள் நன்றாக ஜீவிப்பார்கள். Don't listen to the devil. பிசாசுக்கு செவி கொடுக்காதே. He's calling you like a friend. அவன் ஒரு நண்பனை போல உன்னை அழைக்கிறான். He wants to tell you a secret. அவன் உனக்கு ஒரு ரகசியம் சொல்ல அழைக்கிறான். Run away. ஓடிவிடு. Run away. அவனை விட்டு ஓடிவிடு. Get thee hence, Satan. என் பின்னாலே போ சாத்தானே என்று In சொல். Jesus' name, get thee hence, Satan. இயேசுவின் நாமத்தினால் என் பின்னாலே போ சாத்தானே I என்று சொல். belong to Jesus. நான் இயேசுவுக்கு சொந்தம் என்று I சொல். belong to Jesus. நான் இயேசுவுக்கு சொந்தம் என்று சொல். Thank you, Jesus. உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே somebody got something on about சிலுவையின் முன்னே பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் பின்னோக்கி நான்
சிநேகிதர் தள்ளிலும் பின்பற்றுவேன் உம்மை, சிநேகிதர் தள்ளிலும் பின்பற்றுவேன் உம்மை, சிநேகிதர் தள்ளிலும் பின்பற்றுவேன் உம்மை, பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், சிநேகிதர் தள்ளிலும் பின்பற்ற கிருபை தாரும் ஆண்டவரே. மதிகேட்டை போல மறிக்காதபடிக்கு ஞானவானாய் மறிக்க கிருபை தாரும் ஆண்டவரே. நம்முடைய சிறு பிள்ளைகள், சபையின் வாலிபர்கள், வளர்ந்தவர்கள் எல்லாரும் கர்த்தருக்குள் ஞானவான்களாய் தைரியத்தோடு அவர்கள் இரத்த சாட்சிகளை மறிக்க வேண்டும். கோழைகளாக அப்னேரை போல மதிகேடனை போல சாகக்கூடாது. தேவனுடைய கரம் நம்மோடு இருக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். Praise you, Jesus. We praise you, praise you, praise you, praise you, praise you, praise you. கர்த்தர் இந்த கூட்டத்தை பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்தபடி ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். எல்லா துதி கன மகிமை கர்த்தர் ஒருவருக்கே செலுத்தி அவரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம்.